ஹலோ மக்களே, நீங்கள் முட்டை பேஜோ சாப்பிட்டது இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டு சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஆல்ரெடி முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஜோவை இதில் லேயர் மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட பாதியை இது மேலே சாண்ட்விச் மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியான முட்டை பேஜோ ரெடி. முட்டை பேஜோ சாப்பிட்ருக்கவங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முட்டை பேஜோ சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்களேன்.